அம்மா, என் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு நீதான் ஒரு தெளிவான முடிவை கொடுக்கணும். நான் இப்ப கூட அவங்கள சந்தேகப்பட்டு போய் பார்க்கல. எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக தான் நான் போறேன்னு சொல்றேன். எந்த பக்கமா போனோம்? நேரா போங்க. ஏ புவனா, இந்த ஸ்கூல்லயே என் மவன் தான் பிஏ பிஎட்னு வசந்த படிப்பா படிச்சிருக்கான். அம்மா, அதை விட வசந்த படிப்பெல்லாம் இருக்குமா? எம்ஏ எம்எட்னு சொல்லுவாங்க. ஓ, எம்ஏ எம்எட்னு வேற இருக்கா? ஏண்டி, இத ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தா என் புள்ளைய அந்த படிப்பையும் படிக்க வச்சிருப்பேன்ல. நீ செஞ்சாலும் செய்வமா? அண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆமாடி, பத்திரிக்கையில என் பையன் பிஏ பிஎட்னு எழுதி வச்சிருக்கே, அதனால அவன் மதிப்பு ஒன்னும் குறைஞ்சிடாதுல்ல? மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாமா. சரி சரி. சார், நான் செந்திலோட அம்மா. என் புள்ள கல்யாண விஷயமா கரஸ்பாண்டன்ட் சாருக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஓ, செந்திலோட அம்மாவா நீங்க? செந்தில் கல்யாணத்தை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். நானும் பத்திரிக்கை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதோ தரம் அதோ தரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பத்திரிக்கையாமாது கொடுங்க. இந்தாங்க. என்னடி நீ? தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்கூல்ல மொத பத்திரிக்கைய கரஸ்பாண்ட் ஐயாவுக்கு கொடுத்துட்டு நான் செந்தில் மூலமா உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். பரவாயில்லம்மா, நம்ம செந்தில் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துதான் வரணுமா என்ன? நேரா போய் 3வது ரூம்ல பாருங்க, அங்க இருப்பாரு. வாமா. சார், வாமா. வா. வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன விஷயமா இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணே இல்ல சார், நம்ம செந்தில் கல்யாண விஷயமா மொத பத்திரிக்கைய உங்களுக்கு நானே நேர்ல வந்து கொடுத்தாதான் மரியாதையா இருக்குன்னு கொடுக்கலான்னு வந்தேன். செந்தில் தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டானேம்மா. அப்புறம் என்னத்துக்கு நீங்க வீணா இவ்வளவு தூரம் அலையுறீங்க? பரவாயில்ல சார்.
நீ இன்னும் டிகிரியே முழுசா முடிக்கல, அதுக்குள்ள பிஎட்டையே முழுசா முடிச்சிட்டேன்னு உங்க அம்மாவை நம்ப வச்சிருக்க. இது உனக்கு தப்பா தோணல? இதை பாரு, கிளர்க்கு வேலையை உனக்கு தரேன். இது பெர்மனன்ட் வேலை கிடையாது, டெம்பரவரி ஜாப் தான். உனக்கு இன்னும் 2-3 வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ இந்த டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அப்படி கொடுத்துட்டேன்னு வை, மறுநாளே உனக்கு அந்த வாத்தியார் வேலையை போட்டு தரேன். சார் சொல்லுங்க சார். ஐயா செந்தில், வாடகை எடுக்கிற ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என் ரூமுக்கு வரீங்களா? வரேன் சார். சாருக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம். நீ வேற பத்திரிக்கையை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவன் வேணும்னு தாம்மா மறந்து வச்சுட்டு வந்திருப்பான். ஃப்ராடு பையன். நான் சாருக்கு கொடுத்துட்டேன். நீ மிச்ச வாத்தியாருக்கு கொடுத்துரு. எப்போனா பத்திரிக்கை அண்ணன்கிட்ட கொடுத்தா. ஏப்பா செந்தில் சார், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்திருக்காங்க. அதனால பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருப்பாங்க. அதனால பத்திரிக்கையை இப்போ கொடுக்க வேண்டாம். நீ முதல்ல அம்மாவை பத்திரமா வழி அனுப்பிச்சிட்டு வா. சரி சார். அப்போ நாங்க புறப்படட்டுமா? சார், இந்த எம்ஏ எம்எட்னு ஒரு படிப்பு இருக்காமே, அது இருக்கிறதுலயே வசந்த படிப்பாமே, அதையும் செந்தில படிக்க வச்சிருங்க. ஏன்பா படிச்சிருவல்ல? ஏப்பா செந்தில் படிச்சிருவே இல்ல? படிச்சிருவான் படிச்சிருவான். சரி, போய் அம்மாவை விட்டுட்டு வா. சரி சார், புறப்படுறேன். வரோம் சார். சரி, அந்த பத்திரிகை வச்சுட்டு போப்பா. வரேன் சார். வாங்க.
ஏண்டா உங்கள் அம்மாவை தான் ஏமாத்துறதுக்கு ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறேன்னு பார்த்தா பத்திரிக்கையில் ஆசிரியர் பிஏ பிஎட்னு போட்டு அந்த பொண்ணையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா? நீ ஃப்ராடு வேலை பண்ணு, திருட்டுத்தனம் பண்ணு, உங்க அம்மாவை ஏமாத்து, கட்டிக்க போற பொண்ணையும் ஏமாத்து, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா பத்திரிகையில இந்த ஸ்கூலோட பேரை போட்டு ஆசிரியர் பிஏ பிஎட்னு போட்டிருக்கேல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எல்லாரும் உனக்கு உடந்தேன்னு தானே அர்த்தம். உனக்கு உதவுன பாவத்துக்கு நாங்க அத்தனை பேரும் உள்ள போகணுமா? உங்க அம்மா உசுரை காப்பாத்துறதுக்காக நான் உதவி பண்ணா நீ என்ன காலி பண்ணி விட்டு போல இருக்க? இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னு வை, அத்தனை பேர் உள்ள போகணும். இல்ல சார், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்ன்னு. இந்த பாரு தம்பி, உனக்கு உதவி செஞ்சேன் பாரு, அதுக்கு என்ன சொல்லணும்? ஸ்கூல் பேரை கெடுத்துட்டெல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஒழுங்கு மரியாதையா இப்பவே பொண்ணு வீட்டுக்கு போ, எல்லா உண்மையும் உடைச்சு சொல்லு. அப்படி சொல்லல நானே அத்தனை உண்மையும் போட்டு உடைக்கிற மாதிரி ஆயிடும். இந்த பத்திரிகைலாம் எடுத்துட்டு போ. எல்லாம் கொண்டு போய் கொளுத்திரு, இல்லைன்னா உன்னை நான் கொளுத்திடுவேன். போ. ஒழுங்கு மரியாதையா இப்பவே பொண்ணு வீட்டுக்கு போ, எல்லா உண்மையும் உடைச்சு சொல்லு. அப்படி சொல்லல நானே அத்தனை உண்மையும் போட்டு உடைக்கிற மாதிரி ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருப்பா. சார், எங்க செந்தில் வாத்தியார் அங்க தேர்ட் கிளாஸ்ல இருப்பாரு. சரி. சரி, சொல்றேன். இனிமே என்ன படிச்ச பிரம்மனே வந்து சொன்னாலும் உங்களை நான் சந்தேகப்படவே மாட்டேன். ஆயிரம் இருந்தாலும் உண்மையா நேசிக்கிறவங்கள சந்தேகப்படக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் கதவை திறந்து பார்த்து தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டுட்டேங்கிற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக விரும்பல. சுத்தி இருக்கிறவக ஆயிரம் சொன்னாலும், உமா அவரை பத்தி தப்பா சொன்னாலும், ஜோசியக்கார அம்மா அவர் வாத்தியார் இல்லைன்னு சொன்னாலும், என்னதான் அம்மா உத்தரவு சொன்னாலும் நான் அவரை நம்பாம இங்க வந்தது தப்புதான்.
என்ன பண்றிய? வேலையாக தான் இருக்க அமுதா. சொல்லு அமுதா. ஆம். சும்மா பக்கத்துல வந்தேன். என்ன விஷயம்? அது முக்கியமான விஷயமா? பொதுவாக இந்த நேரத்தில் நீ ஃபோன் பண்ண மாட்டியே. அது ஒன்றும் இல்லை. இனிமே நாம 2 பேரும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ பேசிக்க வேணாம். ஏன் அமுதா? இல்லை, தினம் தினம் நம்ம பேசும்போது உங்களை பற்றி நானும் என்னை பற்றி நீங்களும் ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிய வேண்டிய வரும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியணுங்கிற அவசியம் இல்லைல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா உங்களை பத்தி நானும் என்னை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதான் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கல்யாணம் முடிஞ்சிருமே. ஏய், என்ன அமுதா, ஏன் நீ இப்படி பேசுற? என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு? உங்களை நான் என்னைக்குமே உங்களை சந்தேகமே பட மாட்டேன். என்ன அமுதா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஏன் நீ சம்பந்தம் இல்லாம பேசுற? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஏன் இப்போ கால் பண்ணா? திடீர்னு எதை பேசுறாளே? சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கா. சந்தேகப்பட்டேன்னு சொல்றா. என்ன நடந்திருக்கோம்? வேலையை முடிச்சுட்டு வரேன்னு போன அண்ணன் கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையே. நாம ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்றது? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. அட்வான்ஸ் வாங்கினவ மீதி பணத்தை கேட்டு நெருக்கடிக்கிறாங்க. பேசாம ஆடிட்டருக்கே ஃபோன் பண்ணி என்ன விவரங்கிறத கேட்டுடலாம். நல்ல வேலை, அவங்களே கூப்பிடுறாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அண்ணன் கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணிருச்சா? அப்புச்சி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் ஆயிருச்சா? பேங்க்ல போய் கல்யாண செலவுக்கு பணம் எடுக்கலாம்ல? ஏமா, என்ன கொஞ்சம் பேச விடுமா? இளங்கோ பக்கத்துல இருக்காரா? அண்ணன் நீங்க சொன்ன வேலை விஷயமா தான் வெளியே போயிருக்கு. உங்ககிட்ட எதுவும் பேசலையா? அண்ணன் இந்நேரம் கணக்கெல்லாம் சரி பண்ணிருக்கோம். அவரு போன் எடுக்கலன்னு தான்மா உனக்கு போன் அடிச்சு பேசிட்டு இருக்கேன். அவர் அக்கௌண்ட சரி பண்ணி அனுப்பியிருந்தா என் சிஸ்டத்துல அப்டேட் ஆயிருக்குமே. ஃபைல் பண்ற டேட் நேத்து நைட்டோட முடிஞ்சு போச்சம்மா. உங்க அண்ணங்கிட்ட நான் படிச்சு சொன்னேன், என்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு. இதுக்கப்புறம் நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சாலும் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கணும்னு நினைச்சாலும் குறைஞ்சது 10 நாள் ஆயிடுமா. 10 நாளா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நானே பண்ணிடுறேன். அது எவ்வளவு சிரமமான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சார். கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. பணம் இல்லைன்னா பல சிக்கல்ல மாட்டிப்போம் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். என்னம்மா புரியாம பேசுற? இது என்ன நம்ம வீட்டு வேலையா? கவர்மெண்ட் வேலை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள வேலையை முடிக்கணும். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. அடுத்தது என்ன பண்ண போறீங்க அத பத்தி யோசிங்க. என்னாலையும் ஆறுதல் தான் சொல்ல முடியும். எனக்கும் ஆடிட்டிங் ஃபீஸ் நிறைய வச்சிருக்கீங்கம்மா. சரி, நான் போனை வைக்கிறேன். அண்ணனுக்கு திரும்ப ஃபோன் பண்ணி பார்ப்போம்.